ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையான கர்த்தாவே இந்த பொழுதுக்காய் நடி செலுத்துகிறோம். திருக்கரம் கர்த்தாவே எங்களோடு இடைப்படட்டும், எங்களோடு பேசுங்க. எங்களை கர்த்தா உணர்த்த வேண்டிய காரியத்தை உணர்த்தித்தாங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்காருங்கள், கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதுல நான் உங்களை வாழ்த்தி மறுபடியும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், உங்களை என்றென்றும் நடத்துவாராக. போன வாரத்துடைய ஒரு தொடர்பை, ஒரு சின்ன துளியை இந்த வாரத்தில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி வாசிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இந்த வார்த்தையை நான் போன வாரத்தில் உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டேன். இந்த சீர்கேட்டை குணமாக்குவேன், கர்த்தர் சீர்கேட்டை குணமாக்குவேன். அநேகர் இந்த செய்தியை கேட்டுட்டு என்கிட்ட சொன்னாங்க, இல்லை இந்த கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் அதை தான் பிரசங்கம் பண்ணுவோன்னு சொல்லி நினைச்சோம், ஆனால் இவ்வளோ காரசாரமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கல. அநேகர் இந்த வார்த்தையை சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்கிறேன், இது சாந்தமா, இது அமைதலா, இது முலாம் பூசுகிற நேரம்லாம் இல்லை. இது இந்த முலாம் பூசுகிற காரியெல்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன், நினைக்கிறேன். அடிபட்டுச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் இதுக்குன்னு சில நர்ஸுமாருங்க இருப்பாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, ஒரு சிலரை இதுக்குன்ட்டு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கள தான் நான் பார்த்த ஆட்கள். அப்போ நீங்கள் பார்த்த நர்ஸுங்களாம் நல்ல நர்ஸாக இருக்கலாம். நான் பார்த்த நர்ஸுங்களாம் எப்படின்னா, அடிபட்டு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பஞ்சு எடுத்து அந்த சிசரில் வச்சு ஏதோ ஒன்று வச்சு அப்படி தொடச்சிட்டு இந்த ப்ளூ கலர் மருந்து எடுத்து மேலே பூசிடுவாங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. அது ப்ளூ கலர் மருந்து எடுத்து, ப்ளூ மருந்து, அது மருந்து பேரே ப்ளூ மருந்து தான், எங்களுக்கு தெரிஞ்சு ப்ளூ மருந்து தான். அப்படி எடுத்து ஒரு டெட்டாயில் போட்டு அப்படி ஒரு க்ளீன் பண்ணிட்டு அப்படி எடுத்து ஒரு ப்ளூ மருந்தை போட்டு போ அப்படின்ட்டுவாங்க. அது ரணம் பிடிச்சி உள்ளே பிடிச்சி மேலே அது உள்ளே போகாது. அந்த ப்ளூ மருந்துலேயே சில கலப்படம் வந்துடுச்சு. பத்தாததுக்கு தண்ணியை ஊற்றி, இங்கு மாதிரி இருக்கும், தண்ணியை ஊற்றி அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நடக்க முடியாது, உள்ளவே ரணம் வைக்கும். உள்ள ரணம் வச்சுட்டு ஒரு கால கட்டங்கள் வரும்போது அது வெடிச்சு அதுலேருந்து சீனம் ரத்தமாக வெளியே வரும். ஸோ இந்த காலங்கள் அந்த ப்ளூ மருந்து பூசுகிற காரியம் இல்லை. பக்கத்தில் உங்கள் மனைவியோ கணவனோ இருந்தால், உங்கள் பிள்ளைங்க இருந்தால், உங்கள் தாய் தகப்ப இருந்தால் பார்த்து கை பிடிச்சி சொல்லுங்க, இது சும்மா ப்ளூ மருந்து பூசுகிற காலம் இல்லை. அல்லேலூயா. இது ப்ளூ மருந்து பூசுகிற காலம் இல்லை. சும்மா எல்லாம் நடந்துடும், எல்லாம் போயிடும், எல்லாம் வந்துடும். கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உதைப்பார், எல்லாத்தையும் செஞ்சு கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு தலை நீட்டினா தலை மேல நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுவார். எல்லாத்தையும் செஞ்சுட்டு, ஆமா இன்றைக்கு அப்படியே முன்னாடி வந்து நிக்கிற காரம் இல்லை, இப்போது அவர் பட்சிக்கிற அக்கினியாய் மன்று முன்னாடி நிற்பார். ஆமா, கோபம்லாம் விட்டு நீங்கிறதுலாம் இல்லை, இப்போ அவர் சீர்கேட்டை குணமாக்குகிற தேவன். அவங்களதான் போன வார்த்தை இப்படி சொன்னாங்க, இல்லை நீங்க இப்படி பேசுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன், என்கிட்ட அந்த காரியத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆமா, அது அந்த காரியத்தெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்கறது கொஞ்சம். இப்போ நான் சொல்ல வருகிற காரியங்கள், போன வாரத்தில் நான் இப்படியாய் பேசினேன். சீர்கேடு அப்படின்பது நமக்குள்ளாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதான சீர்கேடு வியாதியை குறிக்கிறது. கொடூரமான வியாதிகள் தேசத்தில் புறப்பட்டு வருகிறது, கொடூரமான வியாதிகள். ஆண்டவர் 1ஆம் தேதி பார்த்து சொல்லும் போது, ஜனவரி மாசம் சொன்னார், ஒரு கொடூரமான வியாதி தேசத்துக்கு வரப்போகிறது. அந்த தேசத்துல அந்த கொடூரமான வியாதி வந்தா பல ஜனங்கள் மரிப்பார்கள். ஏன் மரிக்கிறான்னு சொல்லி தெரியாது, வைரஸ் அவங்களுக்குள்ள இருக்கிறது தெரியாது. கொடூரமான வியாதி, அதான் சீர்கேடு. அதுதான் அந்த சீர்கேடு என்கிற வார்த்தைக்கு தான் வியாதி என்று சொல்லப்படுகிறது. எரேமியா புஸ்தகத்துல 3வது அதிகாரத்தில் 22வது வசனம், 3:22, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். அப்ப குணமாக்குறது அப்படின்னு சொல்லும் போது அந்த சீர்கேடு வியாதியை குறிக்கிறது. இன்றைக்கு பாருங்க, ஆவிக்குரிய வியாதியும் உண்டு, சரீரத்துக்குரிய வியாதிகளும் உண்டு. இந்த ஆவிக்குரிய வியாதியும் மாறணும், சரீரத்துக்குரிய வியாதியும் மாறணும். இந்த வியாதி உள்ளவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, ஃப்ரீயா செய்ய முடியாது. வாஞ்சை இருக்கலாம், அவனுக்குள்ளாக இருக்கும், ஆனா பாருங்க நல்ல வாஞ்சையோடு இருப்பாங்க, நல்ல உற்சாகத்தோடு இருப்பாங்க. சில நேரத்துல பார்க்கும் போது அவங்களுடைய வியாதி, அவங்களுடைய இருக்கிறதான பலவீனங்கள் அந்த காரியத்தை செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லும் போது, சீர்கேட்டை குணமாக்குவேன்.
உங்களை மனப்பூர்வமாய் தேவன் நேசிக்கிறார். அவர் சிநேகிக்கிறதுனால தான் சிச்சிக்கிறார். எல்லாரையும் அடிக்கடி நான் சொல்லும் போது இப்படியா சொல்றேன், எல்லாரையும் நம்ம போய் கண்டிக்க முடியுமா? எல்லாரையும் கண்டிக்க முடியுமா? இன்னைக்கு அநேகர் கோவப்படுவாங்க, பேசுறத பிடிச்சி கோவப்படுவாங்க. யாருக்கு சொல்ல பேசுவாங்க? குடும்பத்தை அட்வைஸ் பண்றாங்கன்னா யாருக்கு அட்வைஸ் பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். செல்போனை பேசாத, செல்போன் எடுக்காத, அன்டைம்ல பேசாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, வெளியே போய் நிக்காத, அலங்கோலமா நிக்காத, சீக்கிரமா எழுந்துக்கோ, ஜெபம் பண்ணு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நை 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 இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா தான் பிள்ளைக்கு தான் இதெல்லாம் சொல்லுவான் தகப்பேன். தான் பிள்ளைக்கு தான், தான் நேசிக்கிற யாரை நேசிக்கிறவங்களோ அவங்களதான் தேவன் கண்டிப்பார். மற்றவங்களை குறித்து ஆண்டவருக்கு கவலை இல்லை. அப்போ ஆண்டவர் பேசும்போது இப்படியா சொல்கிறார், அவர்களை நான் மனப்பூர்வமாய் சிநேகித்தேன். மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறதுனால்தான் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை கொடுத்து, நான் ஆரம்பத்தில் சொன்ன பாத்தீங்களா, ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்ட தேவன், ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்ட தேவனா இருக்கிறபடினாலதான் அப்போ நமக்குள்ளாக அவர் சிநேகிக்கிறார். அப்போ இன்றைக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான வியாதிகள், அந்த வியாதிகள் அளவில்லாத முடியாது. அவர் சொல்லும்போது உங்களுடைய கோபத்தினாலதான் அந்த காரியங்கள்லாம் வருகிறது. தேவனுடைய கோபம் ஒரு மனுஷன் மேல எரிந்து வரும்போது குடும்பம் குலுங்கும், கடல் கொந்தளிக்கும். அந்த கடல் கொந்தளிப்பெல்லாம் எதை குடிக்கிறதுன்னு கேட்டா குடும்பம் அசைகிற காரியத்தை குடிக்கிறது. குடும்பம் அசையும். கோப ஆக்கின குடும்பத்து மேல வரக்கூடாது, தனிப்பட்ட காரியத்து மேல வரக்கூடாது. ஆண்டவர் கோபம் வந்துச்சுன்னா நம்முடைய கையின் பிரயாசங்களை அடிப்பார். நாம் பிள்ளைகளை அடிச்ச காரியம் உண்டு வேதத்துல, நான் அதெல்லாம் எடுக்கல, எடுத்தா பயந்துருவோம் நம்ம. நாம் பிள்ளையை அடிச்சார், கோவப்பட்டு பிள்ளை அடிச்சார், கோவப்பட்டு அங்கே பெட்டியை தொட்டவனை அடித்தார், அவன் செத்தான், கீழே விழுந்து செத்தான். ஊசா ஓடி போய் தொட்டான், துணிகரமா தொடும் போது தேவனுடைய கோபம் அவன் மேல வந்தது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கோபம் வரக்கூடாது. கர்த்தருடைய கோபம் எங்கேயாவது இருக்கா பாரு. ஆகையில்தான் போன வாரத்துல எப்படியா பிரசங்கம் பண்ண, கர்த்தருடைய கோபம், தேவ கோபம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அநேகர் இன்றைக்கு கர்த்தரை எரிச்சல் மூட்டுகிற தேவனாக, எரிச்சல் மூட்டுற காரியங்கள்ல தான் இருக்கிறாங்க. அங்கதான் சொன்ன அவருடைய கோபம், தேவ கோபத்துடைய விளைவு என்னன்னு கேட்டா நம்மள வியாதிக்குள்ளாக தள்ளிடும். என்னாகும் 11:1. ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. அவர் கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. பட்சிட்டு போட்டது. கோபம் வந்துச்சுன்னா சிலர் எரிச்சு மரணத்துக்குள்ளாக தள்ளும். கர்த்தருடைய கோபம் பல பேரை பட்சித்ததான், அந்த அக்கினி இறங்கி பட்சித்ததான். நம்ம குடும்பத்துக்குள்ளாக அந்த கோபம் வந்துடக்கூடாது. பல நேரத்தில் ஆண்டவர் கோபம் ஊட்டுற மாதிரி சில காரியத்தை செய்வோம். பகிரங்கமா வார்த்தை வரும், பகிரங்கமா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவார், எச்சரிப்பார், வார்த்தையை கொண்டு எச்சரிப்பார், வசனை கொண்டு எச்சரிப்பார். எச்சரிக்கை அந்த எச்சரிக்கிற நேரத்திலையும் நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். யாருக்கோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். அந்த குடும்பம்லாம் இப்ப இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார், பிள்ளையை பிடிச்சி நோண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிள்ளையை பிடிச்சி கிள்ளும், பிள்ளையை பிடிச்சி அதுகிட்ட பேசி நிற்கும், அதுகிட்ட கொஞ்சம் நிற்கும். எங்கேயோ பார்த்து எங்கேயோ ஆக்ஷன் கொடுத்துருப்பான், பிள்ளைக்கும் அந்த குழந்தைங்கிட்ட பார்த்து ஆக்ஷன் கொடுத்துருப்பான். அப்படின்னா தெரியுமா, உங்க மேல ஆண்டவருக்கு எரிச்சலாயிடுவார். ஆண்டவர் எரிச்சலாயிடுவார். என் பிள்ளை நாய் மாதிரி அங்க கத்தின்னு இருக்கிறான், என் பிள்ளை கழுத மாதிரி அங்க கத்தின்னு இருக்கிறான், பிள்ளையா நோன்ற. எங்க அடி உணவு நினைச்சு பாருங்க, எங்க அடி உணவு. இப்போ ஆண்டவருடைய கோபம் அதுதான். அவர் ஆண்டவர் பேசுறாருன்னா கவனிக்கணும். பேசுறது, ஆண்டவர் பேசுறத பார்க்கணும், பேசுறத நினைக்கணும். பேசிக்கொண்டே இருக்கும்போது இருதயத்துல ஒண்ணு சிந்திப்போம். அப்ப ஆண்டவர் கோபம் வரும். என் பிள்ளை இங்க உயிரை கொடுத்து கத்தின்னு இருக்கிறான், இருதயத்துல வேற மாதிரி யோசிக்கிறியா? அடி. கர்த்தர் அடிக்கிற அடிச்சு அவர் கோபப்பட்டார்னா அவள் தான் எரிந்து அந்த இடம். ஆமா, ஒரு அக்கினி வந்து இறங்கி பட்சித்ததான், எல்லாத்தையும் மனத்துக்குள்ள ஆக்கினதான். நம்முடைய வாழ்க்கையில அந்த கோபம் வந்துடக்கூடாது, தேவனுடைய கோபங்கள் வந்துடக்கூடாது. என்னாகும் 12ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்கள். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். அவளுக்கு வியாதி. வியாதி ஏன் வருது? வியாதி ஏன் வருது பாருங்க. கர்த்தருடைய கோபத்தினால வியாதி வருகிறது. ஓயாத வியாதி, குடும்பத்தில் ஓயாத வியாதி.
இந்த வியாதிக்காக அவன் அந்த சம்பாத்தியத்துல வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, அதுக்கப்புறம் இவன் வெஹிக்கிளுக்கு பெட்ரோலு, அவன் தனிப்பட்ட எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்ப செலவு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்ப இன்னொரு பட்ஜெட், இப்ப இருக்கிற காலகட்டங்களில் இன்னொரு பட்ஜெட் வந்துக்குது. குடும்ப என்ன செலவு? மருத்துவ செலவு. மருத்துவ செலவு விசுவாச பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. ஆமா, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு வரக்கூடாது. அது என்ன விஷயம் நான் கேட்டா, ஆமா, ஆகினால்தான் ஒரு வசனம் சொல்லுது, அதிக கேடு ஒன்று வராதபடிக்கு. யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம், 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுத்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத. ஆண்டவர் பார்த்து சொல்லும்போது, கேடு வராத அளவுக்கு எனக்கு கோபம் ஊட்டாது இருக்கு. அப்ப வியாதியை உண்டாக்கிடுவார் ஆண்டவர். சில பேருக்கு வியாதி பாருங்க, உடம்புல ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் நார்மல், எல்லா காரியம், ஆனா அது அப்படியே சொங்கிதான் இருக்கும். நான் பல பேர் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஊழிய வாழ்க்கையில 20 வருஷம், என்னுடைய பிரயாணங்கள் 20 வருஷம். இந்த 20 வருஷம் பிரயாணத்துல எத்தனையோ பேர் பார்த்திருக்கிறேன். ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் வந்து கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனா உடம்பு முடியல. கோபம் இது பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. இது புரிஞ்சுக்கொள்றதுக்கு ஊழியக்காரனுக்கு பெரிய பிளாசிபி மூலெல்லாம் தேவையில்லை, பெரிய இதெல்லாம் தேவையில்லை. இது ஈஸியா ஊழியக்காரன் புரிஞ்சிருவான். தேவ கோபம் இருக்கு, எல்லாம் நில்லா. மருத்துவம் கைவிட்டுச்சா? ஆனாலும் பலவீனமா? மருத்துவம் கைவிட்டுச்சு. மருத்துவத்தை ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஸ்கேன் எடுத்தாச்சு, எல்லாம் இதை எடுத்தாச்சு, எல்லாம் நார்மலா இருக்குது. அப்ப என்ன விஷயம்? பலவீனம்னா என்ன விஷயம்? சரீரத்துல வியாதினா என்ன விஷயம்? உன்னால முடியலன்னா என்ன விஷயம்? எங்கேயோ தேவ கோபம் இருக்கு சரிப்படுத்தது. இங்க தேவ கோபம் இருக்கு. தேவ கோபத்தினால வியாதியும் வரும், மரணமும் வரும், வியாதியும் வரும். இதை இப்படி கொண்டு போகணும். நான் இப்ப கீழே இருந்து கொண்டு போனேன், இப்ப மேல இருந்து கொண்டு வரேன். அடுத்தது தேவ கோபத்தினால எரேமியா 4வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து வாசிங்க. தேசமெல்லாம் பாழாய் போம், ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது நிமித்தம் பூமி குழம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்து போம். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினாலே சகல ஊராரும் ஓடி அடர்த்தியான காடுகளில் புகுந்து கண் மலைகள் மேலும் ஏறுவார்கள். ஒரு மனுஷனும் அவைகளிலே குடியிராதபடி எல்லா ஊர்களும் விடப்பட்டிருக்கும். பாழாய் போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ ரத்தாம்பரம் உடுத்தினாலும் உன் ஆபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டுக் கொண்டாலும் வீணாய் உன்னை அழகு. 29. குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினாலே சகல ஊராரும் ஓடி அடர்த்தியான காடுகளில் புகுந்து. வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா, எல்லாம் இருந்தும் பஞ்சத்தை உண்டாக்குவேன். அடுத்தது அந்த வசனத்தை நீங்க தெளிவா வாசித்து பாத்தீங்கன்னா, எல்லாம் இருக்க, எல்லாம் கருத்து போவோம், மேகம் கருத்து போவோம், இல்லாம போவோம், எல்லாத்தையும் அழிச்சு போடுவேன். தேவ கோபம் வந்துருச்சுன்னா, நான் இப்படி சொல்லணும், தேவ கோபம் வந்துருச்சுன்னா பஞ்சம் வரும், தேவ கோபம் வந்தா வியாதி வரும், தேவ கோபம் வந்தா மரணம் வரும். அப்படி சொல்லணும். நான் மரணத்தை முதல்ல வச்சுட்டேன், அதுக்கப்புறம் வியாதியை வச்சேன், அதுக்கப்புறம் பஞ்சத்தை வச்சேன். இன்றைக்கு தேவ கோபம் யாருடைய வாழ்க்கையிலும் வந்துடக்கூடாது. இதை தான் போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணேன். தேவ கோபம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. பாருங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில அவர் நம்மை அழியாமலும் நம்ம அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வசனம் சொல்லுது. அவரை இன்றைக்கு அந்த தேவ கோபத்துக்குள்ளாக அந்த 2வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லும் போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாத இருக்கும்படி முத்தம் செய்யுங்க வசனம் நமக்கு. அதனால அந்த தேவ கோபம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அந்த கோபம் வந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும். அப்ப போன வாரத்துல சொன்ன அந்த சீர்கேடு, அந்த தேவ கோபம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதுனால அந்த சீர்கேடு இன்றைக்கு மாறணும், அந்த கோபம் மாறணும். மாறினதான் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 காரியத்தை சொன்னேன். ஏன் அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி எரேமியா 31:22 நான் சும்மா அதை ஒண்டி காட்டி கொடுத்துட்டு நான் இன்றைக்கு செய்திக்கு போறேன். 31:22. சீர்கெட்ட குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவார். முதல்ல அந்த சீர்கேடு ஏன் வருகிறது, அந்த கோபம், அந்த வியாதி ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆண்டவர் சொல்றது அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றார். எந்த மட்டும் விலகி போவார். போதும்,
இப்படியே இருந்துட்டா போதும். இந்த சும்மா வந்து அதே ஆண்டவர் உன்னை தேவனுடைய பிள்ளையா மாத்துறதுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இடத்துல இன்னும் உன்னை என்ன பண்ணணும்? கிட்டி சேர்க்கறதுக்காக தான். நான் தூரமே நிக்கிறேன், ஆண்டவர் தூரமே நிற்பார். உன் வியாதி நேரத்தில் ஆண்டவர் தூரமே நிற்பார். நான் கேட்டா சொல்லுவாரு, ஆண்டவரே 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 சித்தா உன் சத்தத்தை கேட்க மாட்டார். கேட்டா சொல்லுவாரு, இல்ல இல்ல நீ தூரமா இருந்தல, நானும் தூரமா இருக்கிறேன். விலகி போயிட்ட, எந்த மட்டும் விலகி போவாய். நீ விலகி தூரம் போக 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 கடவுள் தூரம் போயினுப்பாரு. நீ நினைக்கிற நீ தான் போற அப்படின்னு சொல்லி கடவுளை விட்டு நீ தூரம் போயினுக்கிற, அதை நினைச்சுப்பாரு. அப்போ அப்படி போகும்போது சீர்கேடு நம்மளுடைய விலகுது. எந்த மட்டும் ஆண்டு வீட்டுல கிட்டி சேர் நம்ம அந்த இடத்துல சேருங்க. 12 சீசன் எப்பவும் உட்கார்ந்து நிற்பான். ஆனா ஒருத்த வந்து எப்போதும் சாஞ்சினே இருப்பான், எப்போதும் சாஞ்சினே இருப்பான். நான் அந்த படத்தெல்லாம் பார்ப்பேன், எல்லாம் போற இடத்துல எல்லாம் அந்த படம் 12 சீசர்கள் பந்தி இடுகிறதான அந்த இடத்து அந்த படம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை உத்து பார்ப்பேன். ஒருத்தன் எப்பவுமே சாஞ்சினே இருப்பான், மேல எல்லா இடத்துலயும் சாஞ்சினே இருப்பான். கஷ்டமா ஆண்டவர் பகிரங்கமா பேசி கொண்டிருப்பார், உயிரை கொடுத்து பேசி கொண்டிருப்பாரு. அப்ப கூட ஆமா உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னும் போது கூட அந்த நேரத்துல சாஞ்சினே தான் இருந்தான். அப்போ நான் சொல்ல வருகிற காரியங்கள் என்ன கேட்டா, ஆண்டவரத்தை எவ்வளவு கிட்டி சேர முடியுமோ அவளை கிட்டி சேர ஆரம்பிப்போம். அவளை நம்ம தூரம் போகிறதுக்கெல்லாம் இல்லை. இதுக்கப்புறம் தூரம் போய் என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் விட்டு தூரம் போனா நமக்கு அடிதான். ஆண்டவர் விட்டு தூரம் போக போக நமக்கு பிரச்சனை தான். அவரிடத்துல கிட்டி சேருங்க, அவரோடு இருங்க. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்றாரு. ஆண்டவர் கைவிடாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் பறந்து காக்கிற பட்சியை போல உள்ள கையில வரைந்து இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் கிட்ட வருதை பார்ப்போமே தவிர தூரம் போகிறத பார்க்கக்கூடாது. அநேக பிள்ளைங்க வசதி வாய்ப்புகள் வந்தா தூரம் போயிடுவாங்க. நான் பார்த்திருக்கேன், என்னுடைய ஊழியத்தை பார்த்திருக்கேன். ஆரம்பத்துல நல்லா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கும், கரெக்டா எல்லாம் இருக்கும், உற்சாகமா வேலை செய்வாங்க, உற்சாகமா ஊழியம் செய்வாங்க, கர்த்தருக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிடுவான், கர்த்தருக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவான், குடும்பத்தை பார்க்க மாட்டான். ஏன் ஊழியத்தை பார்த்திருக்காது? கொஞ்சம் பிளஸிங் வர 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 என்ன அவனுக்கு கேட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாயிடுவான். அப்ப என்ன விஷயம் கேட்டா அவன் தூரம் போயிட்டான்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவரை விட்டு தூரம் போகாதீங்க, விலகி போகாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். எரேமியா 14:7 கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாய் இருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு விரோதமான பாவம் செஞ்சோம். பாவத்துல 2 விதத்துல சொன்னேன் நானு. ஒன்று பாவம், 2வது கர்த்தருக்கு விரோதமான பாவம். துணிகரமா இந்த கர்த்தருக்கு விரோதமான பாவம் எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அழகா சொல்ல முடியும். சில பேர் என்ன பண்ணுவான், துணிகரமா செய்வான் சில காரியத்தை. கர்த்தருடைய காரியம் கூட தெரியாத அளவுக்கு பேசிடுவோம். பில்டப் கொடுப்பாங்க பாத்தீங்களா? இந்த ஊழியக்காரன் தான் பில்டப் கொடுப்பான், வேற யாரும் கொடுப்போம்? விசுவாசியெல்லாம் பில்டப் எல்லாம் கொடுக்க மாட்டான். ஊழியக்காரன் தான் இன்னைக்கு பில்டப் கொடுக்கறதெல்லாம் ஊழியக்காரன் தான். கொஞ்சம் வந்துடக்கூடாது, திருவிந்து கலக்கத்துக்கு ஒரு ஆளு. உன் கையெல்லாம் குஷ்டமா போகுது பாரு, உன் கையெல்லாம் ஆண்டவர் உடைக்க போறாரு பாரு. நீ உன்னுடைய வேலையே ஆண்டவருடைய வேலை செய்யறதுக்காக தான். இந்த கையை கொடுத்திருக்குது கடவுளுடைய வேலை செய்யறதுக்காக தான். அதை ஒருத்தன் கலக்கி வைக்கணும், நீ எடுத்து கொடுக்கணுமா? அவ்வளவு பெரிய ஆளா நீ தேவனுக்கு சமூகத்துல? ஒரு 10-50 விசுவாசி வந்துடக்கூடாது, ஒரு 100 விசுவாசி வந்துடக்கூடாது. உடனே ஒரு ஸ்டைல் மாறிடும், யார் மாறிடும். ஒரு சூட்கேஸ் தூக்கத்துக்கு ஒரு ஆளு, இவருக்கு ஆமா செருப்பு தூக்கி கீழே போறதுக்கு ஒரு ஆளு, ஒரு அப்படியே உட்கார்ந்து போறதுக்கு ஆள் அப்படியே வருவாரு. அப்படியே ஆமா 8 மணி ஆறாதுன்னா 8:30 மணிக்கு அப்படியே உள்ள பெரிய இவர் மாதிரி வருவாரு உள்ள. அவனை ஒரு நாள் உழுந்து பிறண்டு அங்கேயே சாவ போற. நீ ஒன்ன கர்த்தருடைய சமூகத்துக்கு ஊழியக்காரன் 1 ஹவருக்கு முன்னாடி வந்து முழங்கால் படியிடு. எல்லாம் விசுவாசி வருவதற்கு முன்பதாக ஊழியக்காரன் வரணும், அவன் தான் ஊழியக்காரன். இதுதான் துணிகரமான பாவம். வேற என்னது துணிகரமான பாவம்? திருவந்து கலக்கத்துக்கு ஒரு ஆளு, இது போவோம், மூஞ்ச கழிவா இருக்காது, இது குளிச்சிருக்காது, இது எதுவும் பண்ணிருக்காது, இது என்ன பாவம், என்ன பாவம் செஞ்சு தெரியாது. அதே பாவத்தோட பலிபீடத்துல ஏறி போய் அப்படியே உட்கார்ந்து எல்லா வேலையும் திருவிந்து எல்லாம் கலக்கி வைக்க, அந்த திருவிந்து எடுத்து கொடுக்கணும். நீ என்னதுக்கு சேவ் பண்றதுக்கா? நீ என்னத்துக்கு ஊழியக்காரன்னு கேட்கிறேன். ஊழியக்காரன் தான் அந்த வேலை, ஊழியக்காரனுக்கு தான் அந்த வேலை. தேவனுடைய சபையை பார்க்கறது ஊழியக்காரன் தான். தேவனுடைய ஊழியத்தை பார்க்கறதுக்காக தான் உன்னை ஆண்டவர் அங்க அந்த குப்பையில தூக்கி வந்து வச்சாரு. நீ ஒயிட் ஷர்ட் போட்டினா துணிகரமான காரியம். இவன் தான் அப்படியே வந்து பில்டப் பண்றது. இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான பாவம், கர்த்தருக்கு விரோதமான செயல்.
இந்த காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் பொறுத்து கொண்டே இருக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டா, விசுவாசிக்கு தெரியாது நீ யாருன்னு சொல்லி, கடவுளுக்கு தெரியும் நீ யாருன்னு சொல்லி. நீங்க ஆமா நீ காகிதத்திலே கேடு கட்ட கிழிஞ்ச காகிதம் ஆண்டவருக்கு தெரியும். புழுதிலையும் கேடு கட்ட புழுதிலையும் இருந்த ஆள் நீ. ஆண்டவர் தூக்கி சுத்தம் பண்ணி ரத்தத்தை ஊத்தி கழுவி வச்சு அவருடைய வேலை செய்யறதுக்கு அசிஸ்டன்ட் வைக்கிற நீ. கர்த்தருடைய ஊழியத்துல இந்த அசிஸ்டன்ட் எல்லாம் இல்ல. சும்மா அவனை ஊழியக்காரனை உருவாக்குறது தான் உன் வேலையை தவிர உனக்கு அசிஸ்டன்ட் எல்லாம் இல்ல. உனக்கு நீ தேவனுக்கு அசிஸ்டன்ட், அவ்வளவுதான். கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிற ஊழியக்காரன், கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிற ஸ்தானாதிபதி, அவ்வளவுதான். சும்மா அப்படியே போயிட்டு நான் பிஸி என்ன பிஸி நீன்னு கேட்கிற. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாம என்ன பிஸி நீ? சனிக்கிழமை உட்கார்ந்து தேவனுடைய பாதத்துல உட்கார முடியாது, பிஸினா உனக்கு. அப்படின்னா உனக்கு வேலை சனிக்கிழமை ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து ஊரெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து கோயில் மாடு மாதிரி அங்க மேய்ச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து என்னத்தான் பெருசா அப்படி பிரசங்கம் பண்ணி கிழிக்க போற நீ? எவனுடைய பாதத்துல உட்கார முடியல, ஜெபம் பண்ணதுக்கு டைம் இல்லை. இப்ப ஊழியக்காரனுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? துணிகரம் இதுதான். ஆண்டவர் சொல்றார், பாவம் கர்த்தருக்கு விரோதமான பாவம். இதுதான் கர்த்தருக்கு விரோதமான பாவம். தேவனுடைய சபைக்குள்ள வந்து பொய்ய பேசுவோம், தேவனுடைய சபையில நின்றே பேசுவோம். தேவனுடைய சபையில நின்றே ஒரு அந்த சீன் போடுவார். ஆண்டவர் வெச்சு செய்வார். ஆண்டவர் நினைச்சாருன்னா வெச்சு செய்வார். எப்போதுமே வெச்சு செய்வாரு. இந்த 2 மாசம் இல்ல, அடுத்த 2 மாசம் கழிச்சு பெட்ல வச்சு செய்வார். ஒண்ணு பெட்ல வச்சு வெளியே போக கூடாது. அங்க நர்ஸ் டாக்டர் சொல்லுவான் வெளியே போக கூடாது. இப்ப திருவந்து அவனே கலந்து அவனே கொடுப்பான், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவனே பாஸ்டர் ஆயிடுவான். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்துல நின்று தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் நிற்கிறார் என்று சொல்லி தெரிஞ்சும் துணிகரமாய் ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவருக்கு எரிச்சல் உண்டாகும், கேடு உண்டாகும் என்று சொல்லி போன வாரத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். 3வது காரியமா இன்னொரு காரியத்தை சொன்னேன். எனக்கு பழைய காரியத்தை பேசுறதுக்கு எனக்கு நேரம் சரியா போயிடுச்சு. இந்த புது காரியத்தை எங்கிருந்து பேச போறேன்னு தெரியல. அடுத்தது வாசிங்க, ரூத் 1:13. அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அவள் இங்க என்ன சொன்னாங்க? என் மகளே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறது. இங்க ஆரம்பத்துல 3 மரணங்கள் ஆயிடுச்சு. 3 ஆம்பளைங்க வீட்டுல, ஆம்பளை இல்லாத வீடு ஆயிடுச்சு. எல்லாம் செத்தான், ஆம்பளை எல்லாம் செத்தான், வியாதிப்பட்டு செத்தான். ஒரு ஆம்பளை கூட இல்ல வீட்டுல. என்ன இவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறது. கர்த்தருடைய கை உங்க வீட்டுக்கு விரோதமா வரவே கூடாது சார். அது எச்சரிக்கையா இருக்கு, ரொம்ப பி கேர்ஃபுல். அதுல பயங்கர உற்சாகமா இருங்க, கரெக்டா இருக்கு. கர்த்தருடைய கை நமக்கு விரோதமா எழும்புச்சு, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. கர்த்தருடைய கை, ஆண்டவரே உங்களுடைய காயப்பட்ட கரத்துல மூட கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை ஊத்தி சுத்திகரிங்க, சரிப்படுத்துங்க. கர்த்தருக்கு விரோதமா கர்த்தருடைய கை நமக்கு விரோதமா வரவே கூடாது. அப்போ இதுக்கு என்ன காரணத்தை போன வாரத்துல நான் சொன்னேன். அவங்க பெத்லகேமில் இருந்து மோவாப் தேசத்துக்கு போனாங்களாம். அதாவது இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்க. கர்த்தர் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு சாவும் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனாங்க. இதுக்கு நான் காட்டினதான காரியம் பின்மாற்றம். அந்த பின்மாற்றமா போகிறதான கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு கர்த்தரை விட்டு தூரம் போகிற எல்லாரையும் செப்பனியா 1:6 சொல்லுது. செப்பனியா 1:6 கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் இருக்கவே மாட்டான், சங்காரம் பண்ணிடுவான் அவனுக்கு. அப்போ நம்மளுடைய வியாதி பாருங்க ஏன் வருது, சீர்கேடு ஏன் வருகிறது? கர்த்தர் ஏன் நமக்கு விரோதமா எழும்புறாரு? கர்த்தர் நமக்கு விரோதமா எழும்பும் போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். நான் இன்னொரு 2 காரியத்தை சொல்லி நான் இன்றைக்கு கடந்து செல்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. கர்த்தர் நமக்கு விரோதமா எழும்பும் போது நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள் இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் வரும். அப்போ கர்த்தர் நமக்கு விரோதமா ஏன் எழும்புறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் 2 காரியத்தை உங்க இடத்துல நான் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராங்க. அடுத்ததாக 1 சாமுவேல் புஸ்தகத்தும் 12வது அதிகாரத்துல 23வது வசனம். 23வது வசனம் இது நம்ம 4:4 நினைக்கிறேன். வாசிக்கிறது.
நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாத இருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அடுத்து கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமான பாவம் விண்ணப்பம் செய்யாமல் போனால், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் போனால், அடுத்து ஜெப ஜீவியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இல்லாத பட்சத்துல தேவ கோபம் வரும். அவர்தான் அப்பதான் வந்து கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்யறேன். கர்த்தருக்கு விரோதமான பாவம் நிறைய பாவம் வேதத்திலிருந்து எடுத்து பார்த்தா நிறைய பாவங்கள் வந்துனே இருக்கும். இங்க ஒரு காரியம் சொல்கிறது என்னன்னு கேட்டா, நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் போனால், ஜெபம் இல்லாம போச்சுன்னா, உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லையா? உனக்காக ஊழியக்காரன் ஜெபிக்கிறான், மத்தவன் ஜெபிக்கிறான், அது ஒரு போர்ஷன், அது ஒரு பங்கு. உன் வாழ்க்கையில உன் பிள்ளைகளுக்காக உன் குடும்பத்துக்காக நீ என்ன பண்ண? யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன் சொல்லுது வேதம் சொல்றது. அவன் ஸ்டார்டிங்ல 1வது வசனம் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். இது நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த காரியத்துல இவனுக்கு அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5வது வசனத்துல அழகாய் சொல்லுகிறது. வாசிங்க. விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி காலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இரக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யாருக்கு செஞ்சான்? யோபு உத்தம சன்மார்க்கமா ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, தாம் பிள்ளைகளுக்காக அவன் ஜெபம் பண்ணான். தாம் பிள்ளைகளுக்காக, தாம் மனைவிக்காக, தாம் குடும்பத்துக்காக உட்கார்ந்து விண்ணப்பம் செய்தான். எத்தனை கணவன் மார்ங்க நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு மணி நேரம் உங்க ஜெபம் சொல்லுங்க, எடுத்து வாங்க. உங்க ஃபைல் எல்லாம் எடுத்து வாங்க பார்க்கலாம். உங்க ஃபைல் எல்லாம் கொண்டு வாங்க. விசுவாசிகளை உங்க ஃபைல் கொண்டு வந்து வைங்க. எத்தனை மணி நேரம் காலை எடுத்து எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவோம்? நம்ம ஜெப லைஃப் என்ன? உங்க பிரேயர் லைஃப் என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றேன்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் போதுமா? நான் சொல்லட்டுமா? உன் ஆசீர்வாதத்தின் அளவு என்ன தெரியுங்களா? உன் ஜெபத்தின் அளவு தான் உன் ஆசீர்வாதத்தின் அளவு. என்ன கேட்டு அப்படிதான் சொல்லுங்க. உன் ஆசீர்வாதத்தின் அளவு, ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார், இவர் பெருசா ஆயிட்டார், இவர் அப்படி ஆயிட்டார், இவர் எப்படி ஆயிட்டாரு, ஜெபம் பண்றான் அவனே. மணிக்கணக்கில் தேவனை பாதுகாத்து உட்கார்றேன், மணிக்கணக்கில் உட்கார்றேன். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 6 மணி நேரம், குறைஞ்சபட்சம் மினிமம் 6 மணி நேரம் தேவனுடைய பாதத்துல உட்கார்றேன். என்ன ஆஸ்வதிக்காம என்ன பண்ணுவாரு? மற்றது ஊழியெல்லாம் இருக்குது, ஊழியர் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, மற்ற காரியங்களை பார்க்கணும், கட்டுமானம் பண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் உட்கார்றேன், காலையில, மத்தியானம், சாயங்காலம். சொல்ல முடியுமா? அதெல்லாம் தான் ஆசீர்வாதம். ஏன் ஆசீர்வாதம்? நம்ம போய் அவன் மூட்டை தூக்கி உடைக்கிறதெல்லாம் இல்லை, கஷ்டப்பட்டு போய் எங்கேயும் இதெல்லாம் பண்றதெல்லாம் இல்லை. அவர் பாதத்துல உட்கார்ந்து, எனக்கு அது எனக்கு தெரியும், அதோடைய வழி எனக்கு தெரியும். அவர் பாதத்துல உட்கார்ந்தா போதும், அவர் ஆசீர்வதிக்கிற ஆரம்பிச்சுவாரு. அவர் பாதத்துல உட்கார்ந்தாவே போதும். என்னோட பேசணும் ஆண்டவர் சில நேரங்களில் நினைப்பாரு, என் பிள்ளை என்கிட்ட பேசமான்னு சொல்லி நினைப்பாரு. ஆண்டவருக்கு உனக்கு இருக்கிற தொடர்பு பாருங்க இல்ல. விண்ணப்பம் பண்ணல, நம்ம பாவி ஆயிட்டோம். பாவம் செய்யல, விண்ணப்பம் செய்யல, பாவியா மாறிட்டோம். விண்ணப்பம் செய்யாததால ஒரு மனுஷன் பாவியாய் மாறுகிறான். ஆகினால தான் வசனம் சொல்றது, சங்கீதம் 123வது சங்கீதத்துல 2வது வசனம், 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அவரையே நோக்கி, அவரை நோக்கி இல்லாத பட்சத்துல தான், அவரை நோக்காத பட்சத்துல ஆசீர்வாதம் தடைப்படும். ஆசீர்வாதம் தடைப்படுற பட்சத்துல நாம் போய் மனுஷங்கிட்ட கையேந்துவோம், தேவ நாமம் தூஷிக்கப்படும். அவரை நோக்கி பார்க்க முடியாத பட்சத்துல பாவம் என்னை தேடி வரும், பாவத்துக்கு நான் பங்காளியா மாறுவேன். அவரை நோக்கி பார்க்காத பட்சத்துல அநியாய பேச்சை பேசுவேன், அநியாய பேச்சை பேசுவதனால நான் பாவியாய் மாற முடியும். அவரோட தொடர்பு இல்லைனாவே நீங்க பாவிதான் சார். அவரோட தொடர்பு வரணும். இயேசுக்கும் நமக்கும் நல்ல ஒரு ரிலேஷன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம் பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு 10 முறை பேசிடுவோம். ஆமா, எந்த ஊர்ல இருந்தாலும் பேசிடுவோம். வெளிநாட்டுல இருந்தாலும் இன்னைக்கு போன் பண்ணி பேசுறோம். 2 நாளைக்கு ஒரு 2 முறையாவது பேசி, எப்பா சாப்பிட்டியா, எப்படி இருக்க, ஏது இருக்க, என்ன பண்ற, 2 3 முறையாவது பார்த்து ஆமா எப்படியாவது தொடர்பு கொடுத்து, எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கிறான் நினைச்சு பாருங்க.
நம்ம நினைச்சு பாருங்க, கர்த்தரிடத்துல யாரோ ஒரு மனுஷங்கிட்டயே இன்னைக்கு இருந்து அவனும் இருங்க நானும் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு இருப்போம், கொஞ்ச நாளைக்கு இல்லாத போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு லைஃப். 60 வருஷம் 70 வருஷம் முடிஞ்ச லைஃப் முடிஞ்சிடும். ஆனா இந்த இடைப்பட்ட நேரத்திலேயே அவன் அன்பு தேவை, அவன் பாசம் தேவை, அவன் நட்பு தேவைன்னு சொல்லி இங்கிருந்து எங்கேயோ போன் போட்டு நேரத்தை விட்டு அதை விட்டு இதை விட்டு பேசுறோமே. உனக்கு காலம் ஃபுல்லா சோறு போடுற கடவுள்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுன சார்? நீ காலம் ஃபுல்லா காப்பாத்துற, உன் பிள்ளைகளை காப்பாத்துற, குடும்பத்தை காப்பாத்துற ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுற சார்? நீங்க நினைச்சு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுறோம், சொந்தக்காரங்க கிட்ட பேசுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம், பிசினஸ்ல பேசுறோம், அவங்க கிட்ட பேசுறோம், இவங்க கிட்ட பேசுறோம். கர்த்தரிடத்துல என்ன பேசுனேன்? கர்த்தரிடத்துல என்ன பேசுனேன்? கர்த்தருக்கு உனக்கு எவ்வளவு தொடர்பு உண்டு, எந்த அளவுக்கு தொடர்பு உண்டு? அவர்கிட்ட எப்படி உன்னால நெருக்க முடிஞ்சிச்சா? உன்னால பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஜபத்துல நாளுக்கு நாள் படி ஏறும், ஏதோ ஒரு இறங்கக்கூடாது. நாளுக்கு நாள் இறங்கி கொண்டுதான் வருகிறோம். நேற்றைய தினத்துல, முந்தின தினத்துல இருந்த ஜப ஜீவிய, நேற்று தினத்துல இருந்த ஜீவிய இன்னைக்கு இல்ல. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இன்னைக்கு இல்ல. ஆகினால்தான் இயேசு ஜபம் பண்ணும் போது மார்க் 6வது அதிகாரத்துல 26வது வசனம் சொல்கிறது. 26. அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தியிருந்தவர்களை நிமித்தமும் அவனுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி தேவனுக்கு கட்டளையிட்டு தொடர்ந்து வாசிங்க அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி 28 மார்க் 6:48 வாசிங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருக்கிறபடியினால் அவர்கள் கண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அது என்ன விஷயம் கேட்டா, இதுக்கு முன்னாடி சீஷர்கள் துன்பப்படுகிறாங்க. 46வது வசனம் சொல்கிறது. 46வது வசனம், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். உன் ஜெபம் ஏறணும், உன் ஜபம் ஏறி கொண்டிருக்கணும். இப்ப ஜபம் ஏறும் போதுதான் இந்த ஜபத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துவார். என்ன சீஷர்கள் கஷ்டப்படுறாங்கப்பா, இங்க அவர் மலையின் மேல ஏறுறாரு, இங்க கடல் கொந்தளிக்குது. வீட்டுல பிரச்சனை வரும்போது ஒரு தகப்பனுக்கு தெரியணும், பிரச்சனை வரும்போது ஒரு குடும்ப தலைவிக்கு தெரியணும், குடும்பத்தில் இருக்கிற ஆவியில இருக்கிற ஒரு ஆட்களுக்கு நம்ம வீட்டுல பிரச்சனை வரப்போகுதுன்றது தெரியணும், நம்ம குடும்பத்துல இப்படி அசைவு வரப்போகுது என்பது தெரியணும். அப்ப ஜபத்துல இருந்தாதான் அது தெரியும். அது ஜபத்துல இருந்தாதான் தெரியும். நமக்கு கஷ்டம் வரப்போகுது என்பது தெரியணும். உங்களுக்கு யாருங்க ஆமா இதை மறைக்கவே முடியாது. இந்த வருஷம் 1ஆம் தேதி ஆண்டவர் சொன்னாரு, வைரஸ் வரப்போகுது, வியாதி வரப்போகுது, ஜனங்க சாக போறாங்க, ஜனங்க குழம்பு போறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஆவியில் இருக்கிற ஆளுக்கும் ஆவியில் இருக்கிற சபைக்கும் ஆண்டவர் இதை வெளிப்படுத்துவார். ஆகியதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் செய்ய போகிறத என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைக்க மாட்டேன். சோதம் கோமாரா பட்டணத்தை அழிக்க போகிறாரு. உட்கார்ந்து ஆண்டவர் ஆபிரகாம் வீட்டுல வந்து உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு நல்லா மாட்டுக்கறியும் நல்லா உட்கார்ந்து ஆமா சப்பாத்திய உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையா பேச ஆரம்பிச்சாரு. எப்பா இப்போ போகிறது எங்க தெரியுமா? நானு சோதமுக்கு அக்கிரமம் மிகுதியா இருக்கிறது. தம்பி அந்த வசனத்தை வாசி. 18 20 சோதம் கோமோராவின் தூக்கரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து பொறுமையா ஆண்டவர் சொல்றாரு. சாப்பிட்டு எல்லாம் கையை கீழே கவிட்டு காலை நீட்டி உட்கார்ந்துக்கினே இப்ப ஆபிரகாம் அப்படி பேச, ஆபிரகாம் இப்ப நான் போறது எங்க தெரியுமா? சோதம். ஏன் தெரியுமா? அங்க உன் சகோதரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் இருக்கிற இடத்துக்கு தான் நான் போக போறேன். என்றைக்காவது ஆண்டவர் நமக்கு வரப்போகிற இழப்பை காமிச்சாரா? நினைச்சு பாருங்களேன். என்றைக்காவது ஆண்டவர் நமக்கு வரப்போகிற பிரச்சனையை காமிச்சாரா? என்றைக்காவது ஆண்டவர் தன்னை மீறி தனக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியத்துல சொப்பனத்தையோ தரிசனத்தையோ காட்டினாரா? காட்டினாரா என்ன பண்ண? காட்டுறதுக்காக என்ன பண்ண? தகப்பன் நல்லா தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு தகப்பனை தான் பாக்குறேன். அவரு ஏன்னா அந்த 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 கர்த்தருடைய உடன்படிக்கையில கடைசி வரைக்கும் இருந்த ஒரு ஆள். உடம்பு சரியில்லை, அவர்கள் போய் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நல்லா இதெல்லாம் அவங்க உணர்ந்தாங்க, கண்ணால உணர்ந்தாங்க, நல்லா தெரியும்.
வியாதி படுக்கையில படுத்தாரு. சுமார் அந்த நல்லா பேசினாரு, போகும்போது நல்லா பேசினாரு. என்னை திட்டினார் அன்னைக்கு போனோன்னு, நீ வந்து பார்க்கல, என்ன வந்து பார்க்கல, இது பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, எல்லாத்தையும் சொன்னார். நான் சொன்னேன் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். நல்லா தெளிவா பேசினார். நல்லா அந்த தகப்பனே உன்னொரு 10 நாள் நீ ரெடி பண்ணிக்க. அன்னைக்கு சொன்னா பாத்தீங்களா, உன் காரியத்தை சரிப்படுத்து, ஆண்டவர் உன்னை தூக்க போறாரு சொன்னல, அதே தீர்க்கதரிசனம் ஆண்டவர் அங்க சொன்னார். அங்க போய் நின்ற உடனே ஆண்டவர் சொன்னாரு, சொல்லிட்டு உடனே 10 நாள் ரெடி பண்ணிட்டு சொல்லி அப்படின்றாரு. நான் சொன்னேன் 10 நாள் அப்பா, 10 நாள்ல நீங்க போயிடுவீங்க, ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுக்குவாரு, 10 நாள்ல நீங்க உங்களுடைய காரியத்துல ரெடி பண்ண அப்படின்னு ஓடு உட்கார்ந்து அழுதாரு. அவர் அழுவும் போது நான் விசுவாசிச்சேன். என்ன தெரியுமா விசுவாசாத, இந்த ஆள் அதை அப்படியே புரிஞ்சுக்கினாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அதுலதான் அழ வரும், இல்லாட்டி வராது அழ. ஓடு அழுதாரு. நான் கூப்பிட்டாரு, யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ, யார் யார்கிட்ட போய் ஒப்புரவாகணும் எல்லாத்தையும் ஆனாரு. இன்னைக்கு ஆண்டவரை நேரடியா வந்து உங்ககிட்ட பகிரமா பேசினாலும் விரோதமா தான் இருக்கிறேன். ஒரு நாள் மனம் திரும்பவே இல்லை. ஆண்டவர் நேரடியா பேசுகிறாரு. அவனை பார்த்து நீ திரும்பி தான் போகிற. அவனுடைய கசப்பு இருதயத்தில் உனக்கு அப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு பேசி பார்த்துட்டார், எவ்வளவு சொல்லி பார்த்துட்டார், கேட்கவே இல்லை. பாவத்தை நேருக்கு நேரம் ஆண்டவர் ஊழியக்கார நிமித்தமாக, வேத வசனத்தின் நிமித்தமாக பகிரங்கமா சொல்லி பார்த்துட்டார், நீ கேட்கவே இல்லை. அடுத்தது என்னது, பிள்ளைகிட்ட சொல்லியப்பா வரேன், ஜாக்கிரதை, அப்பா வந்த அவ்வளவுதான், அப்பா வந்த அவ்வளவுதான். லாஸ்ட்ல அப்பா பெல்ட்டை உருவி நிக்கும் போது தான் தெரியும், பட்டி ஆகும். அந்த தகப்பன் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கூட வந்த பிள்ளைங்களுக்குலாம் தெரியும். 10 பேர் கூட கிட்ட 10 பேர் கூட வந்தான். 10 பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியும். கத்த ஆரம்பிச்சது ஓண்டு எண்ணி 10வது நாள்ல அந்த ஆள் அவர் படுக்கையில, அவர் ஜீவன் இல்லை, படுக்கையில ஜீவன் இல்லை. ஆண்டவர் என்றைக்காவது உன் குடும்பத்தை குறித்து, உன் வீட்டை குறித்து, உன் தனிப்பட்ட விசுவாசிகளை குறித்து என்றைக்காவது உங்ககிட்ட பேசி இருக்கிறாரா? பேசி இருக்கணும், பேசணும். அதுதான் உத்தம சன்மார்க்கு. அதான் உத்தம சன்மார்க்கு. சபைக்கு வருகிற காரியம், ஊழியத்துக்கு வருகிற காரியம், ஊழியத்துக்கு மிதமாய் வருகிற காரியம், ஆமா அதை சொன்னாலும் கேட்கறது இல்லை, நாம கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை. பாவம் வராம என்ன ஆகும்? ஆண்டவர் சொன்னார், விண்ணப்பம் செய்யாம போனால் பாவம் வரும். சில பேர் விண்ணப்பம் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல, கீழே இருந்து விண்ணப்பம் செய்யறாங்க. ஆண்டவர் விண்ணப்பம் செய்யும்படியாக 46வது வசனம் சொல்லுது, மார்க் 4:6-46. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். மலையின் மேல ஏறினாரு. மேல இருக்கணும் ஜெபம், கீழே இருக்க கூடாது. சில பேர் கீழே, அவனுக்கு, அவன் குடும்பத்துக்கு, அவனுடைய இப்படிதான் சுத்தி இப்படிதான் வரும் ஜெபம். இந்த ஜெபம் இப்படிதான் இருக்கும். வெளியே இன்னைக்காவது ஜெபம் பண்ணி இருக்கிறியா? நான் சொல்றேன், 40 நாள் 50 நாள் இருந்துட்டோம் நினைக்கிறேன். 50 நாளைக்கு மேல இருந்துட்டோம். 50 நாளுக்கு மேல இருந்துட்டோம். நான் மனசுல கை வச்சு சொல்லுங்க, வீட்டுல இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் நல்லா மனசுல கை வச்சு சொல்லுங்க. நல்லா பாருங்க, நீங்க எல்லாம் வேதத்தை வச்சிருக்கிற ஆளுங்க, இல்லாட்டி முடிஞ்ச தலைமையில கை, இந்த பைபிளை தூக்கி தலைமையில வச்சுக்கோங்க. நான் கொரோனாக்காக நிச்சயமா கண்ணீரிட்டு அழுதேன். வெக்கமா இருக்குல்ல? இந்த தேசத்துல இந்த வியாதி போகணும்னு சொல்லி நான் 2 நாள் பாஸ்டிங் இருந்தேன். ஹலோ, சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, வேலை இல்ல, குடும்பத்துல உள்ள ஆள், இந்த ஆள் வேலைக்கு போல, சம்பாத்தியம் வரல, அதுக்காக அழுத நீ? என்னைக்காவது தேசத்துக்காக அழுதியா உட்காந்து ஒரு நாள் பாஸ்டிங் இருந்தியா? இல்லைன்னா இன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கு ஆரம்பிச்சு. இது வரைக்கும் இல்ல, தேசத்துக்காக, அந்த கொரோனாக்காக, ஆமா இந்த கொரோனா வியாதிக்காக, இந்த வைரஸ் வியாதிக்காக நிச்சயமா ஒரு நாள் கூட இல்ல, நம்மளால இருக்க முடியல. மனசு, இது நான் சொல்ல, உங்க மனசு உங்களுக்கு சொல்லும். அதனால உங்களுக்கு பல விதமான கஷ்டங்கள் வந்துச்சு. அங்க போகணும், இங்க போகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எதெல்லாம் பண்ணுமே, என்ன பண்றது தெரியல, தலையெல்லாம் பிச்சுக்கினீங்க, வருத்தப்பட்டீங்க. இதுக்காக வருத்தப்பட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன், வருத்தப்பட்டீங்க. ஐயோ சாவறானே, என்ன பண்றது தெரியல, பயந்தீங்க. உனக்கு வந்துரும் பயந்த, உனக்கு வந்துரும் சொல்லி பயந்த, எல்லாம் நடந்துச்சு. ஆனா ஒரு நாள் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த பொல்லாத வைரஸ் எங்க தேசத்தை தொடக்கூடாதப்பா, என் பட்டணத்தை தொடக்கூடாதப்பா, என் ஊரை தொடக்கூடாதப்பா, என் குடும்பத்தை, இன்றைக்காவது ஜெபம் பண்ணுமா? விண்ணப்பம் செய்யாமல் போனால் இன்றைக்கு சொல்ற கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவராய் ஆவீர்கள். வியாதி உள்ள வந்துடும், ஈஸியா உள்ள வந்துடும், வியாதி ஈஸியா உள்ள வந்துடும். சபை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு. ஆமா, தேசத்துல இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நல்லா தெரியும். சபையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா நான் சும்மா இருப்பேன், உங்களுக்கு என்ன வரும்? எல்லாம் தெரியும்.
விலைவாசி ஏறுது, பஞ்சம் வரப்போகுது நல்லா தெரியும், பொருளாதார கஷ்டம் வரப்போகுது நல்லா தெரியும். எல்லா மக்களுக்கும் தெரியுங்க. படிப்பு அறிவில்லாத 7ஆம் கிளாஸ் படிச்சு எனக்கே தெரியுதுங்க. நான் வெறும் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சேன். படிக்கும்போது ஜெயிலுக்கு போயிட்டேன். அந்த 7ஆம் கிளாஸ் படிச்ச ஆளுக்கே, படிப்பு அறிவில்லாத ஆளுக்கு எனக்கே தெரியுது பொருளாதாரத்துக்கு கஷ்டம், பெரிய கஷ்டம் தேசத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி. 2 மாசம் எல்லாம் லாக்டவுன். பிரச்சனை ஏன் வராது? ஏன் பொருளாதார கஷ்டம் வராது? குடும்பத்துல வரும், பட்டணத்துல வரும், பகுதியில வரும், மாவட்டத்துல வரும், ஊர்ல வரும், நாட்டுல வரும், உலகத்துல வரும். வரிசையா வந்துனே இருக்கும். பஞ்சம் வரும், பொருளாதாரத்தின் கஷ்டம் வரப்போகுது. நமக்கு நல்லா தெரியும் பஞ்சம் வரப்போகுது. விளைச்சல் இல்ல. 2 மாசமா யாரும் விளைக்கல, வேலை செய்யல. வேலை செய்யறதுனால விளைச்சல் இல்ல. சாப்பிடுறதுக்கு அரிசி, சாப்பாடு, பருப்பு, அதுக்கு கஷ்டம் வரும், வரப்போகுது. காய்கறி கஷ்டம் வரப்போகுது. அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விடுறாங்க. சுத்தமா போய் நல்லா ஓடி உழைக்க முடியல. காலையில இருந்து நைட் வரைக்கும் முன்னாடி உழைச்ச மாதிரி உழைக்க முடியாது. அவன் கட் பண்ணி விடுறான். ஏன்னா ஸ்கூல்லயே அப்படிதான் கட் பண்ணி விட போறாங்க. ஆமா, பார்ட் டைம் வைக்க போறாங்க. ஸ்கூல்லயே ஃபுல் டைம் இருக்கிற ஸ்கூல்ல பார்ட் டைம் வைக்க போறாங்க. அவர்ஸ் கணக்குல வைக்க போறாங்க. பிள்ளைங்க எல்லாம் முட்டாளா தெரிய போகுது. நமக்கு நல்லா தெரியும். அறிவு இருந்தாலும் பிள்ளைங்க வளரும். அறிவுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஸ்கூலையே மூடுறானே. மூடும் போது எப்படி அறிவு வளரும் பிள்ளைகளுக்கு? என் பிள்ளைங்க முட்டாள் ஆக போறாங்க. எனக்கு பஞ்சம் வரப்போகுது, எனக்கு பொருளாதார கஷ்டம் வரப்போகுது, எல்லாம் நல்லா தெரியும். கொரோனாவோட வாழ கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாலி கட்டி கொரோனாவோட வாழ கத்துக்கணும். வியாதியும் வரப்போகுதுன்னு தெரியும் எனக்கு. வியாதியும் வரப்போகுது. என்ன பண்ணும்? சும்மா இருந்தோம். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், சும்மா இருந்தோம். எதுக்கு கர்த்தர் சும்மா இருக்க சொன்னாரு? அதுக்கு சும்மா இருக்குல்ல. அதுக்கு வரிஞ்சு கட்டின்னு போயிட்டு, அதுக்கு வரிஞ்சு கட்டி இடுப்புல தூக்கி சொரிஞ்சுன்னு ஓடி போய் எட்டி உதைக்குது. அது பேர் எஸ்தர். கொடாண்டையில போய் ஏய் என்னாடி அப்படின்னு சொல்லி எழுத்து கட்டின்னு ஓடி போய் டம்முன்னு உதைக்குது. கொடா அங்க போய் ரோட்ல விழுது. இவ பேர் எஸ்தர். நான் தப்பா நினைக்காதீங்க, சும்மா சொல்றேன், கிறிஸ்துவ பேருன்னு சொல்றேன். எதுக்கு சும்மா இருக்கணும்? அதுக்கு உனக்கு விரோதமாய் ஒருத்தன் எழுந்தா சும்மா இரு. ஆனா இதுக்கு கர்த்தருடைய சமூகத்துல நின்று ஆகியிருக்கணும், ஜெபம் பண்ணி இருக்கணும். ஆபிரகாம் கர்த்தர், ஆண்டவரே 40 நீதிமான், ஆண்டவரே 30 நீதிமான், ஆண்டவரே 20 நீதிமான். கர்த்தனியா? பாவம். கர்த்தனியா? நீ விண்ணப்பம் செய்யாமல் போனால் பாவம் வரும். பாவம் வரும் விண்ணப்பம் செய்யாம போனா. ஜெபம் பண்ண உட்காரு, வீட்டுல உட்காரு. ரசிக்கப்படாத 1000 லட்சம் பேர் இருக்கான் கண்ணுக்கு தெரிஞ்சு. சொந்தக்காரன் எத்தனை பேர் ரசிக்கப்படல? என்ன சார் பண்ணீங்க? என்ன மேடம் பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? அவனுக்காக சொல்லுங்க. அவன் நரகத்துக்கு போவான்னு சொன்னியே தவிர அவனுக்காக உட்கார்ந்து ஒரு நாள் முழங்கால் போட்டியா? நீ உங்களால அவன் நரகத்துக்கு போக மாட்டான். நீ தான் நரகத்துக்கு போவ. கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவனுக்காக விண்ணப்பம் செய்யாமல் போனால் நீ தான் நரகத்துக்கு போவ. அழிஞ்சு போறான்னு தெரியுது, குடிக்கிறான் தெரியுது, குடிக்கிறான் வேதனை பண்றோமே தவிர அவனை பார்த்து ஏதோ பரியாசம் பண்றமே தவிர, அவனை பார்த்து நம்ம சிரிக்கிறோமே தவிர, அவனுக்காக குடிக்காரனுக்காக என்னைக்காவது துறப்புல நிண்டியா? நீ வியாதி படுக்கையில படுத்தவனை பார்த்து, வியாதி படுக்கையில இருக்கிறவனை பார்த்து மனஸ்தாபப்பட்ட, வேதனைப்பட்ட, அவனுக்கு ஆறுதல் சொன்ன, எல்லாம் சரியா போயிடுன்னு சொன்னேன். உட்கார்ந்து என்னைக்காவது ஜெபம் பண்ணியா? பாவம் வராம என்ன செய்யணும்? நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வேன். பாவம் இதுதான் பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம். இன்னொரு பாவத்தை சொல்லி நான் முடிச்சேன். டைம் இல்லை, முடிஞ்ச அத்தவரம் பேசலாம். ஆதியாகமம் 29:9 அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆதியாகமம் 39:9 நான் 29 சொல்லிட்டேன். 39. இந்த வீட்டிலே என்னிடம் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்பை உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவ விரோதமா பாவம். பாத்தீங்களா? தேவனுக்கு விரோதமான பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம். ஆமா, விண்ணப்பம் செய்ய கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்வேன். கர்த்தருக்கு விரோதமான பாவம் அப்போதான் வரும். அதே நேரத்தில் இங்க தேவனுக்கு ஆமா விரோதமாய் பாவம் செய்வேன். இப்போ தேவனுக்கு விரோதமான பாவம் என்னதுங்க? மனித செயல்பாடுகள். சில நேரங்கள்ல பிசாசு
மனுஷனை விட்டு தேவனை விட்டு தூரம் செய்யறதுக்கு இச்சைகளை கொண்டு வந்து போடுவோம். இந்த இச்சைகள் வந்துருச்சுன்னா நம்ம தூரம் போயிடுவோம். இந்த ஆண்டவருக்கும் நமக்கு தொடர்பு இருக்காது. ஆகலாம் ஒரு வசனம் சொல்லுது 59 ஏசாயா 59வது அதிகாரத்துல, உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் விரோதமா 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 59:2 இருக்கா? ஏசாயா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினைகள் உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே இப்ப பாருங்க, ஆண்டவர் சுத்தமா மூடிடுவாரு. அப்போ மனுஷனுக்குள்ளாக பாவம் வரும்போது, உள்ளே ஒரு பாவம் கர்த்தருக்கு விரோதமா இச்சை வரும்போது, இச்சைனாலதான் அந்த இச்சை தான் கருப்பம் தெரியுது, அது பெரிய பாவமா மாறுது இச்சை. அப்போ பிசாசு அவன் செய்கிறதான காரியங்கள் என்ன, அவன் தேவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு துண்டிக்க வைக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆமா, இவன் துணிக்க வச்சுதான் முடிஞ்சு வச்சு அவன் தந்திரமா சில காரியங்களை செய்வான். 1 யோவான் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்திருக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் அதுல இருக்கிறதான 8வது வசனம், பாவம் செய்கிறவன் உண்டாயிருக்கிறான், அவன் பாவம் செய்கிறபடினால அவன் ஆதி முதன் பாவம் செய்கிறான். பொய்யனுக்கு பிதா. அப்போ இன்றைக்கு என்னன்னு கேட்டா, அவன் தொடர்பு துண்டிக்கப்படணும், துண்டிக்க வைக்கணும், எப்படியாவது தொடர்பு துண்டிக்க வைக்கணும். அப்ப துண்டிக்க வைக்கும் போது கடவுளுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினைகள் உண்டாகும். அதுக்கு என்ன இந்த இடத்துல என்ன சொல்லுன்னு கேட்டா, இச்சை முதல்ல சொல்லுது. அது வெளியரங்கமா இன்னொரு உள்ள போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா எனக்கு நேரம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அவன் சொல்லும் போது என்னன்னு கேட்டா, அந்த இச்சை வந்ததுனால இவனை பாருங்க, அந்த இச்சை வந்ததுனால இவனுக்குள்ளாக அந்த பாவம் கர்த்தருக்கு விரோதமாய் மாறிச்சு. ஆனா இவன் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்ததுனாலதான், இவன் கடைக்க கொஞ்சம் தெளிவா இருந்ததுனாலதான். தெளிவு இல்லைன்னா அவனை தான் விழுந்துருவோம். தெளிவு இல்லைன்னா மனுஷன் விழுந்துருவோம். அவன் தெளிவா இருந்ததுனால இவன் தப்பித்தான். தெளிவு இல்லாததுனால அவன் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த எல்லாத்துக்கும் மொத்தமாகவே இந்த பாவம் உருவாகிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா, கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமை தான் ஆண்டவர் பார்த்து சொல்லும் போது, ஆதியாகமம் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பெரிய பாவம்னா ஆதாம் ஏவாள்லாம் செய்யல. பெரிய பாவம் ஒண்ணும் செய்யல. என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க அவங்க? தோட்டத்துல எல்லாம் தான், நான் என்ன விட்டு நான் கூட தான் கனி எடுத்து சாப்பிட்டுருப்பேன். எப்படி டேஸ்ட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் பண்ணிருப்பேன், அதை பார்த்துருப்பேன். நம்ம பிள்ளைங்கிட்ட, நம்ம ஆட்கள் கிட்ட செய்யாதுன்னு சொன்னாதான் செய்வாங்க. பிள்ளைங்கிட்ட சொல்லி பாருங்க. என் தம்பி வீட்டுல ஒரு பேட்டரி இருந்துச்சு, இன்வெர்டருக்கு போற பேட்டரி. நானும் சொன்னேன், போய் அவர் கத்த ஆரம்பிச்சேன். இப்படி வச்சிருக்கிற இதுக்கு ஏதாவது பாதுகாப்பு போட்டு வைக்கணும்ல, ஏதாவது மூடி போட்டு வைக்கணும் இல்ல, உனக்கு அறிவு இல்லையா? குழந்தை இருக்குது வீட்டுல தெரியாதா? அவன் எங்கன்னா போய் கை வச்சா என்ன பண்றது? அவரு அதுக்கு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டா, இல்ல இது இப்படி இருந்துச்சுன்னா அவன் தொட மாட்டான், இதை மூடி போட்டு இதை ஃபுல்லா பேக் பண்ணி வச்சா இதுல என்ன இருக்குதுன்னு திறந்து பார்ப்போம். பாருங்க நம்மளுடைய குணம் பாருங்க எப்படி இருக்கு. மூடி போட்டு வச்சாதான் திறந்து பார்ப்பான். என்னவோ வச்சுக்கிறாரு அப்பா, இதுல என்னவோ ஒண்ணு இருக்குதுன்னு திறந்து பார்ப்பான். இதை அப்படியே விட்டுட்டா இது டெய்லி பாக்குறதே தானேன்னு சொல்லி விட்டுருவான். அப்போ இங்க ஸ்டேட்மெண்ட் இங்கேயும் அதுதான். அவன் பெரிய பாவம் செய்யல, ஆண்டவர் பார்த்து சொன்னார் தொடாத அப்படின்னாரு. இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், கீழ்ப்படியாமை. எனக்கு தெரிஞ்சது கீழ்ப்படியாமை தான். அவன் ஈஸியா உள்ள வந்தான். 3வது அதிகாரத்துல 3வது வசனமா அது வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். 3வது அதிகாரத்துல 3வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார் சாகாதபடி. 4வது வசனத்துல பிசாசு சொல்றான் சாவதில்லை. சொல்றேன், நான் முடிக்கிறேன், வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. எது சொல்லி நம்புவோம்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை தொட்டா நீ செத்துருவே. பிசாசு சொல்றான் நீ சாவதில்லை. சில நேரங்களில நான் தான் சொல்றேன், தந்திரமா உள்ள வரான்னு சொல்றேன். இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு காரியமா? நம்மளே கேட்டிருக்கோம். ஓ, அவரு எவ்வளவு செய்யறாரு, நான் பரவத்துக்கு போயிடுவேன். அவர் பாவத்தை மன்னிக்கிறதோ மன்னிக்காதது கர்த்தருடைய வேலை. நீ அவரை பின்தொடர்ந்து போனா நீ தான் பள்ளத்துல கீழே விழுவ.
நினைச்சு பாருங்க, நீ தான் கீழே விழுவ. சில நேரத்துல கேக்குறாங்க, அவரை காட்டிலும் நான் ஒண்ணும் பெருசா செய்யல, அவரை காட்டிலும் அவருக்கு வேற கிருபை, உனக்கு வேற கிருபை. அதை நினைச்சுங்க. நீ அவரை பார்த்து அவருக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு எங்கேயோ என்னவோ செஞ்சிருப்பாரு, அதுல கிருபை ஏறி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மைனஸ் ஆயின்னு இருக்கும் அந்த கிருபை. ஆனா நீ ஒண்ணுமே செய்யாம அவரை பார்த்து அவருக்கு தான் ஒண்ணுமே நடக்கலையே, எனக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லி நீ பின்னாடி போனா உனக்கு தான் முத அடி. நினைச்சு பாருங்க. அப்போ இந்த இச்சை ஏன் வருகிறது அப்படின்னு சொன்னா கீழ்ப்படியாமை. வேதத்துல 1000 காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்யாத, செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இதை பண்ணாத, இதை பண்ணாத, எத்தனையோ காரியங்கள் நம்ம இடத்துல வந்த போதிலும் நாம கீழ்ப்படியாமை என்கிறதான ஒரு காரியம் வரும்போது நமக்குள்ளாக கர்த்தருக்கு விரோதமாய் பாவமே வந்துடும். வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய ஊழியத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் அந்த கீழ்ப்படிக்கிற காரியத்தை இன்றைக்கு அவன் நம்மிடத்துல பார்க்கிறார். எந்த மனுஷனுக்குள்ளாக கீழ்ப்படிகள் வருக இல்லையோ, வார்த்தைகள், கணவன் மனைவி எல்லாம் பாருங்க, சில நேரங்களில் குடும்பத்துல நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் குடும்பத்துல நடக்கிற காரியங்கள் தான். ஆமா, கொஞ்சம் மனைவி படிச்சிருப்பா, கொஞ்சம் மனைவிக்கு திறமை இருக்கும், கொஞ்சம் மனைவிக்கு இருக்கும், ஆனா அது மதிக்காது. மதிக்காம போனா ஆண்டவர் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பாரு. நல்லா தெரிஞ்சுங்க. கணவனை குடும்பத்துல தலையா பார்க்கணும். தலை இல்லைன்னா முண்டோ. நீ ஆண்டவர் சொல்றாரு முண்டோன்றாங்க தெரியுங்களா? அது மாதிரி ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு, முண்டோ ஒண்ணுமே இல்லை குடும்பத்துல. முண்டம் ஆமா தலையில உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது, செயல்படாது. நீ எங்க பாக்குறது தெரியாது, நீ எங்க இருக்கிறது தெரியாது, உன் சரீரத்துல உடம்புல துணி இருக்குதானு தெரியாது. ஆமா, நீ எங்க போகிற, எது மேல கால் வைக்கிறேன்னு தெரியாது, எந்த பழத்துல விழ போற தெரியாது. ஏன்னா தலை இருக்கும் போது தான் உனக்கு வழி நடத்தும், தலை இருக்கும் போது தான் உனக்காக பரிந்து பேசும், தலை இருக்கும் போது தான் உனக்குள்ளாக மூளையில சிந்தை சரியப்படுத்தும், உனக்கு தலை இருக்கும் போது தான் காதுல ஆமா கேட்ப, முகத்துல உனக்கு உன்ன வாய்க்கு ஆமா உன் வாய் இருக்கணும். எல்லாமே தலை இருந்தாதான் நடக்கும், சரீரம் ஒண்ணுமே இல்லை. வீட்டுல கீழ்ப்படிய கத்துக்கங்க, பிள்ளைங்க கீழ்ப்படிய கத்துக்கங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்குள் கீழ்ப்படியாமை ஒரு குடும்பத்துல இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல பாவம் வரும், கர்த்தருக்கு விரோதமான பாவம் வரும். இருக்கா மனைவிகளே? எபேசியர் 5 மனைவிகளே, கர்த்தருக்கே கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் ரட்சகராய் இருக்கிறார். ரட்சகர். அது இல்லைன்னா வீட்டுல பாவம் வந்துடும். அது இல்லைன்னா பாவம் வந்துடும். மறைக்க கூடாது, சில விஷயங்களை மறைக்க கூடாது. குடும்பத்துல சில விஷயங்களை மறைக்க கூடாது. ஆமா, எந்தெந்த காரியத்துல கீழ்ப்படினுமோ அந்தந்த காரியத்துல கீழ்ப்படிந்து நடவுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் 2-3 காரியங்களை தான் உங்களிடத்துல பேசினேன். இன்றைக்கு முதல்ல ஆமா கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம், அது நமக்கு சீர்கேடா ஆயிடும். கர்த்தரை விட்டு தூரம் போகிற காரியம், பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம். கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்னன்னு கேட்டா பின்மாற்றம், கர்த்தருக்கு விரோதமான பாவம். அதே நேரத்துல ஆமா விண்ணப்பம் செய்யாம போகிறது, ஜெபம் பண்ணாம இருக்கிறது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அதே நேரத்துல தேவனுக்கு விரோதமாய் ஆமா இச்சை வரும்போது ஆமா தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவராய் மாறி விடுகிறோம். அந்த தேவனுக்கு விரோதமான இச்சை நமக்குள்ளாக கீழ்ப்படியாமை உண்டாக்குகிறது. அந்த கீழ்ப்படியாமை தான் பெரிய பாவமாய் மாறுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்துல இந்த நாட்களில நாம் ஒப்பு கொடுப்போம், தேவனத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை சரிப்படுத்தும் என்று சொல்லி. ஆகலதான் வேத வசனம் சொல்கிறது, என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்கி அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இந்த காலை பொழுதுல இந்த நாட்களிலே தேவனுடைய கோபம் உன்னை விட்டு நீங்க கூடுமானால் இந்த வேத வசனங்களுக்கு செவி சாய்ப்போம். இந்த வேத வசனங்களுக்கு நாம கொஞ்சம் விட்டு கொடுப்போம். நம்முடைய காரியங்களை ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் என்ன? ஒன்று, என்னை விட்டு விலகி போகாத, என்னை விட்டு நீ தூரம் போகாத, எனக்கு விரோதமான பாவம் செய்யாத, எனக்கு ஆமா இன்றைக்கு பின்மாற்றமாய் போகாத, பின்மாற்றமாய் இருக்காத, இருக்க வேண்டிய இடத்துல இரு. உன்னை நான் இருக்க வச்சிருக்கிற இடம் பெத்லகேம்ல வச்சிருக்கிறேன். நீ இங்க மோவாப் தேசம், பாவம் என்கிற தேசத்துக்குள்ளாக கடந்து போகாத. இன்றைக்கு ஆமா விண்ணப்பம் செய்யுங்க. மற்றவங்களுக்காக அழிஞ்சு போகிற
ஆத்துமாக்களுக்காக, இன்றைக்கு விபத்துகளுக்காக, வியாதிகளுக்காக, தேசத்துல நடக்கிறதான பொல்லாத காரியங்களுக்காக இன்றைக்கு விண்ணப்பம் செய்யுங்க. விண்ணப்பம் செய்வது கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள். விண்ணப்பம் செய்யாதது தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிற காரியங்கள். இன்றைக்கு விண்ணப்பத்தோடு தேவனிடத்துல இன்றைக்கு செயல்படுவோம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பொல்லாத காரியங்களை செய்யக்கூடாதப்பா. தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாமை என்கிறதான ஒரே ஒரு காரியம் தான் தேவனுடைய பாதத்தில் பொல்லாத காரியமாய் மாறுகிறது. அது தேவனுக்கு விரோதமாய் மாறுகிறது. இந்த காரியத்திலிருந்து இன்னைக்கு நம்ம விடுதலை ஆகும்படியாக, தேவ கோபம் நம்மை விட்டு விலகி போகும்படியாக, ஆண்டவரே என்னை மூடி மறையும் என்று சொல்லி எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளில் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக, பெரிய காரியங்களை செய்வார். கொஞ்ச நேரம் உற்சாகமாய் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் அறிக்கை இடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அறிக்கை இடுங்க பார்க்கலாம். நமக்குள்ளாக இருக்கிற எல்லா காரியத்தையும் அறிக்கை இடுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்து நம்ம அசட்டை பண்ணியிருக்கிறோம், விலகி போயிருக்கிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் அந்த வார்த்தைகள்ல, செயல்பாடுல, அப்படி சுபாவத்துல கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டோம். அது பின்மாற்றத்தை குறிக்கிறது. ஒண்ணு தெரியுமா, நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீ கர்த்தர் இடத்துல வரலன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. கர்த்தருக்கு நீ வரலன்னா இன்னும் நீ அதே நிலைமையில தான். முன் நிலைமைக்கும் இந்த பின் நிலைமைக்கும் வித்தியாசம் உனக்கு நல்லா தெரியும். முன்ன நீ வாழ்ந்தது எப்படி, இப்ப நீ இருக்கிறது எப்படி. இது உன்னிடத்துல இருந்தா நீ கர்த்தரை விட்டு தூரம் போக மாட்டேன், பின் வாங்க மாட்டேன். ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிற இடம் நல்ல இடம். இந்த இடத்துல உனக்கு சத்தியம் எடுக்கிறது. இந்த இடத்துல உன்னை எச்சரிக்கிறாங்க. இந்த இடத்துல உன் மேல அன்பா இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு வேண்டியதெல்லாம் தருகிறார். சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்துல கழுவுறாரு. உனக்காக உயிரை கொடுத்த தெய்வம் இங்கே உண்டு. உனக்காக பரிதபிக்கிற தெய்வம் இங்கே உண்டு. உனக்காக திறப்புல நிக்கிற தெய்வம் இங்கே உண்டு. உனக்காக ஏன் பின்மாற்றம்? ஏன் கர்த்தரை விட்டு தூரம் போன? எங்க இருக்கிற உன்னால சொல்ல முடியுமா? உனக்குள்ளாக இச்சை வந்தது, கீழ்ப்படியாமை வந்தது, உனக்குள்ளாக விண்ணப்பம் செய்ய முடியல, உனக்காக திறப்புல நிக்க முடியல. ஒரு காலத்துல உட்கார்ந்து அழுத, அழ முடியல உன்னால, தெரியுமா? மற்றவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்ணுல இருந்து வரவே இல்லை. இப்ப தெரியுமா உனக்கு? கர்த்தரை விட்டு தூரம் போயிட்ட. எவ்வளவு தூரம் போனேன்னு சரி தெரியாது. உனக்கு இந்த வியாதியின் காரியம் வேற உனக்கு நல்லா கூட ஒத்தாசை செஞ்சிடுச்சு. ஜெபமே இல்லை, ஜெபமே இல்லை. சில பேருடைய வாழ்க்கையில அம்மா பாக்குறாங்க, அப்பா பார்ப்பாங்க. அம்மா அப்பா உன்னை காப்பாத்தல, உன்னை காப்பாத்துதெல்லாம் கடவுள். அம்மா அப்பாவுக்கு ஜீவனை கொடுத்ததே கடவுள் தான், தெரியுமா உனக்கு? ஆனா அம்மாக்கு பயப்படுற, அப்பாவுக்கு பயப்படுற, இவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு சொல்லி கூட பிறந்தவங்களுக்கு பயப்படுற. அதனாலதான் நீ ஜெபம் பண்ண முடியல. வெக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்லி வெக்கம். நீ செஞ்ச காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் வெக்கப்பட்டு இருந்தானா உன் பக்கமே திரும்பி இருக்க மாட்டாரு. என்றைக்கு நீ செத்து போயிருப்ப. சொல்லுங்க அப்பா கிட்ட, அப்பா நான் பின்னாடி ரொம்ப தூரம் போயிட்டேன்பா, ரொம்ப தூரம் போயிட்டேன். என் வாழ்க்கையில ஜெபமே இல்லை, உன்னை நேசிக்கக்கூடிய தன்மையே இல்லை. எனக்கு எல்லாம் கொடுத்தீங்க. நீங்க வீடு கொடுத்தீங்க, ஆஸ்தி கொடுத்தீங்க, சொத்து கொடுத்தீங்க, சுகம் கொடுத்தீங்க, சம்பாதியம் கொடுத்தீங்க, சரீரத்துல பலன் கொடுத்தீங்க, நல்ல அறிவை கொடுத்தீங்க, நல்ல திறமைகளை கொடுத்தீங்க, முடமில்லாத ஒரு சரீரத்தை கொடுத்தீங்க, மனைவியை கொடுத்தீங்க, கணவனை கொடுத்தீங்க, பிள்ளைகளை கொடுத்தீங்க. நான் தான் உனக்கு நன்றி இல்லாதவன் ஆயிட்டேன்பா. சொல்லுங்க. எனக்கு கோபம் மாறும். சொல்லுங்க அப்பாட்ட சொல்லுங்க. ஒரு அப்பா பிள்ளைகிட்ட பேசுறது போல பேசு. அப்பா கோபம் மாறணும். இளையகுமார் வந்தான், அப்பா ஓடி கட்டி அணைச்சாரு. கோபம் மாறிடுச்சு. நீங்க ஓடி வந்துருங்க, நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க. இந்த தூரம் கடவுளும் உனக்கும் விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறீங்க. நீங்க அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல உன் பக்கத்துல நிக்கிறது உனக்கு தெரியாது. உனக்கு அழிவு வரப்போது உனக்கு தெரியாது. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமா போகும் சொல்லி அது உங்களுக்கு தெரியாது.
இன்றைக்கு உனக்கு ரட்சையின் நாள். இன்றைக்கு உனக்கு கடைசி எச்சரிப்பு. வந்துரு, அப்பா கிட்ட வந்துரு. அவர் கண்ணின் கண்மணி போல உன்னை பாதுகாக்கிற தேவன். உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறான். உன் திறமை உன்னை நடந்ததுன்னு நினைக்காத தம்பி. உன்னை நடத்துறதெல்லாம் கடவுள் தான் நடத்துறாரு. நல்ல அறிவு, படிப்பு, உனக்கு எல்லாமே இருக்கலாம். ஆனா கடவுளுடைய கிருபை மாத்திரம் உன் மேல இல்லைன்னா நீ வேஸ்ட் ஆயிடுவ. நீ வேஸ்ட் ஆயிடுவ. முடிஞ்சா நீ போட்டி போட்டு பாரு. கிருபை இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற. கிருபை இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் உன்னை நீ நடந்து கொண்டு போகிற. ஆனா மனசுல ஒரு தைரியம், எல்லாம் என் திறமை, எல்லாம் என் படிப்பு, எல்லாம் என் இள ரத்தம். இல்ல சகோதரா, இது வரைக்கும் உன்னை நடத்துறதெல்லாம் கடவுள் தான். அவருடைய கிருபை உன்னை நடத்துறது, அவருடைய தயவு காரணியம் உன்னை நடத்துறது. பின்மாற்றம் வேண்டாம். கர்த்தரை விட்டு தூரம் போகிற காரியம் வேண்டாம். கர்த்தருக்கு விரோதமான பாவம் வேண்டாம். இடத்துல வாங்க. உன்னை ஆதரிக்க, உன்னை அரவணைக்க, உன்னை உயர்த்த யோசிப்புடைய காரியத்தை நான் பார்த்தேன். ஆதியாக 41வது அதிகாரத்துல 41வது வசனம் சொல்லுது, அவன் அதிபதியாய் மாறினான். இரண்டாவது அவனை குறித்து 43வது வசனம் சொல்லுகிறது, தென்று நின்று படியுங்கள். எல்லாம் அப்படி கீழே விழுந்தான். 44வது வசனம் சொல்லுகிறது, அவன் கை அசையாமல் அந்த இடத்துல ஒன்று அசையா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஒரே ஒரு காரியம், சகல விதமான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வ. தேவ கோபம் மாத்திரம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நான் சொன்ன காரியம் ஒரு 3-4 காரியம் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபத்துக்கு என்ன காரணம் சொல்லி இன்றைக்கு உன்னுடைய ஆகாரத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக உட்கார்ந்து சிந்தித்து, அல்லது ஜெபம் முடிஞ்ச பிறகு உட்கார்ந்து சிந்தித்து அது ஒப்புடுவாங்க. கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். எல்லாரும் ஒருமனப்பட்டு நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் என்று கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் என்று கொண்டு செல்லுவோம். நல்ல கனி கொண்டா மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொண்டா மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் என்று கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் என்று கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் என்று கொண்டு செல்வோம். என் இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இன்றைக்கே அவருடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு, அவர் கோபம் உன்னை விட்டு தனியபடியாக அவரை முத்தம் செய்யுங்கள். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காய் நடு செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆலோசனைகள் எல்லாம் ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய இருதயத்தில் 30, 60, 100 பலன் தரட்டும். விட வேண்டிய காரியத்தை விட்டு தேவ கோபத்தை கர்த்தாவே நாங்கள் விட்டு விலகி இந்த சீர்கேட்டிலிருந்து நாங்கள் திரும்ப சுகமாக உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த ஆராதனையில பங்கு பெற்று கர்த்தாவே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க பொறுப்படுத்தி நடத்தும். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க. பூரண சமாதானம் உண்டாகட்டும், பூரண மகிழ்ச்சி உண்டாகட்டும். தேவைகளை சந்திங்க, குறைவுகள் மாறி போகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தாவே, வருகிற நாட்கள்ல புதிய மாதத்துல என் தேவனாகிய கர்த்தர் புதிய ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு தாங்க.
கர்த்தாவே எல்லா கடன் பாரங்கள் மாறட்டும், குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், பிள்ளைகள் எல்லாம் பொறுப்படுத்தி நடத்துங்க. இந்த உஷ்ண காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் காயப்பட்ட கரத்துல மூடி மறைங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன அந்த வேத வசனங்கள் நிறைவேறட்டும். என் தேவனாகிய கர்த்தர் எல்லா வாதையும் எல்லா பொல்லாத காரியங்களையும் தேசத்தை விட்டு அகன்று போக பண்ணும். விசேஷமாய் வருகிற நாட்கள் லாக்டவுன் காரியங்கள்லாம் முடியட்டும். கர்த்தாவே சபைகள் திறக்கப்படட்டும். தெய்வத்தை ஆராதிக்க என் தேவனாகிய கர்த்தர் வழி வாசலை ஏற்படுத்தி தாரும். எங்கள் பாவங்களை, எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் துரோகங்களை, எங்கள் மிருதங்களை மன்னியும். வருகிற நாட்கள்ல கர்த்தருடைய சபையில வந்து தெய்வத்தை ஆராதிக்க கிருபை பாராட்டும். திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். பிள்ளைங்க எல்லாம் தேவக்காரர் இருக்கட்டும், பாதுகாப்பு. ஒரு தீங்கும் எந்த குடும்பத்தையும் அணுகாதபடி நடத்தும். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அனுகிரகமும் ஆதலும் தேர்தலும் மன்றத்திலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிறதான 1ஆம் தேதி இந்த இடத்துல திருவிருந்தா இருக்கிறது. ஒருவேளை நீங்க டிவி நியூஸ் எல்லாம் பாருங்க. இந்த காரியங்கள் முடிஞ்சா 1ஆம் தேதி காலையில 5:30 மணிக்கு இந்த இடத்துல திருவிருந்து நடக்கும். வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.